சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 28/12/2025 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 6வது சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் சித்தப் பெருமக்கள் உரைத்த வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே உண்மையிலேயே பாக்கியம் செஞ்ச ஆன்மாக்கள்னு சொல்லணும். ஆமா, மகா சித்தர்களோட இந்த வழிகாட்டுதலை கேட்கும்போது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும். நிச்சயமா. சித்தர்களோட பழம்பெரும் போதனைகள் மூலமா உங்க வாழ்க்கையோட மிக உயர்ந்த செய்தியை நீங்க பெற போறீங்க. அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட நன்மைகளை முதல்ல சொல்லிடுவோமா? கண்டிப்பா. அதாவது திருவண்ணாமலையோட அந்த தெய்வீக ஆற்றலை ஒருத்தர் எப்படி முழுசா பெறுவது, அப்புறம் நம்ம உடலோட ஆற்றல் அளவை எப்படி அதிகப்படுத்துறது, சரி, கூட்டு பிரார்த்தனை, அப்புறம் இந்த சிவபுராணம் பாராயணம் பண்றது மூலமா ஒருத்தரோட தேவைகள் எப்படி நிறைவேறும், இதையெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். திருவண்ணாமலை அது ஒரு மாபெரும் தெய்வீக ஆற்றல் மையம் இல்லையா? ஆமா, அங்க இடைவிடாம ஒரு தெய்வீக ஒளி பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓ, அந்த ஒளிய அங்க வாழ்ற வணக்கத்துக்குரிய சாதுக்கள் அவங்க உடம்புல முழுமையா கிரகிச்சு வச்சிருக்காங்க. சரி, இத விளக்க ஒரு நல்ல உதாரணம் கூட அந்த குறிப்புல இருந்துச்சு. அவங்கள ஒரு 100% சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம், அப்படிதானே? கரெக்ட், ஒரு ஃபுல் சார்ஜ் பேட்டரி. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க கிட்ட, நம்ம கிட்டயா? ஆமா, நம்ம கிட்ட வெறும் 10 இல்லனா 20% ஆற்றல் தான் இருக்கு. வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா இந்த ஆற்றல் ரொம்ப தேவை. நிச்சயமா, இந்த ஆற்றல் பரிமாற்றம் தான் இந்த கூட்டு பிரார்த்தனையோட முக்கியமான நோக்கமே. அப்படியானா அந்த சாதுக்கள் கிட்ட இருந்து அந்த ஆற்றலை நாம எப்படி பெற முடியும்? நல்ல கேள்வி. இங்கதான் திருவாசகத்தோட அந்த புனிதமான சிவபுராணத்தோட ரகசியமே வருது. சிவபுராணம் பாராயணம் செய்யும்போது, ஆமா, நாம சிவபுராணத்தை பாராயணம் பண்ணும்போது நம்ம உடம்புல சிதறி கிடக்கிற அணுத்துகள்கள், ஆன்ம துகள்கள் எல்லாமே ஒன்னா சீரமைக்கப்படுது. ஓ, அப்போ இது ஒரு ரீதியான அலைன்மெண்ட் மாதிரி. அதேதான். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்படி துகள்கள் சீரமைக்கப்பட்ட உடம்ப மட்டும்தான் அந்த சாதுக்கள் வழங்குற தெய்வீக சக்தியை உள்வாங்கி தேக்கி வச்சுக்கிற தகுதியை பெறும். அப்போ சிவபுராணம் நம்மள அந்த ஆற்றலை பெற தகுதிப்படுத்துது, ஒரு ரிசீவர் மாதிரி தயார் பண்ணுது, சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு தகுதிப்படுத்துற செயல்பாடுதான். இதனால கிடைக்கிற இறுதி பலன்கள் என்னென்ன சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதனால 3 முக்கியமான நன்மைகள் கிடைக்குது. முதல்ல, கைகூடி வரும். இது தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும்தானா, இல்ல? இல்ல, இது தனிநபருக்கு மட்டும் கிடையாது, உலக நன்மைக்கும் இது வழிவகுக்கும். ரொம்ப ஆழமான கருத்து. இந்த செய்தி இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த குறிப்புல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, இது ஒரு உலகளாவிய செய்தி. இதுக்கு பதிப்புரிமையே கிடையாது. அப்ப யார் வேணாலும் இதை பகிர்ந்துக்கலாமா? தாராளமா. இந்த தெய்வீக பதிவை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். உங்க வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், டெலிகிராம், இப்படி எல்லா சமூக ஊடகங்கள்லயும் முடிஞ்ச வரைக்கும் இதை பரப்புங்க. ஏன்னா இந்த மாதிரி வழிகாட்டுற செய்திகளை பகிர்ந்துக்கிறதுங்கிறது மக்களுக்கு நாம செய்யற ஒரு பெரிய சேவை. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்படி செய்யறது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் அந்த அருள்வாக்கு சொல்லுது. சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.